வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. இதனுடைய வெற்றியை எதை பார்க்குறீங்க சார்? எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி சார். இந்த உலக அளவிலே முதலீட்டாளர்களை கூப்பிடுறது அப்படிங்கிறது, அவர்கள் எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிறதுலாம் ஒரு துல்லியமாக ரொம்ப அருமையாக இதை கடந்த 6-7 மாசமாக தொடர்ந்து இதுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு MOU வரும், மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கணித்து இவ்வளவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதாவது ஆரம்பிச்சு எவ்வளவு வந்த பிறகு சொல்றதுங்கிறது வேற, அதற்கு முன்பாகவே இவ்வளவு வரலாம் அப்படின்னா, that means they have contacted the prospective investors. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், இவரெல்லாம் முன்னாடியே அவர்கள்லாம் தொடர்ந்து பார்த்து இவ்வளவு வருவார்கள், இவ்வளவு தூரம் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். இப்ப முடிவில் பார்த்தீங்கன்னா 6,60,000 கோடி ரூபாய்களுக்கு மேல MOU சைன் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பது மிக 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 மகிழ்ச்சியான விஷயம். இதுல எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு நேரடியாக ஒரு 14 லட்சம் பேருக்கு, மறைமுகமா ஒரு 12 லட்சம் பேருக்கு, மொத்தம் 26 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க போகின்றது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. எல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு எல்லாரும் என்ன பேசுறாங்க, முன்னாடி MOU எல்லாம் போட்டாங்களே அதெல்லாம் என்ன ஆச்சு? இது 3வது உலக அளவில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மாநாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். முதல்ல ஜெயலலிதா அம்மையார் 2015 அதை கூட்டினாங்க. அடுத்தது 2019 திரு EPS அவர்கள் கூட்டினாங்க. இது உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் CM ஆக பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் அதை சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு முன்பாக, அதாவது 2021 நான் சொன்னது 2011 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2021 2019, அப்புறம் இப்ப சமீபத்தில் 2024 இந்த மீட்டிங் நடக்கிறது. இப்ப 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 வருஷத்துல இவர்கள் MOU போட்டார்களே, அதெல்லாம் என்னாச்சு? சரி, அதுக்கு நியாயமான கேள்வி தான், அதில் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 2,90,000 கோடி ரூபாய்கள் MOU போடப்பட்டது. நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுக்கு போனார், முதல்ல துபாய் போனார், அதற்கு பிறகு சிங்கப்பூருக்கு போனார், அதற்கு பிறகு அங்கே ஜப்பான் போனார். ஆக இந்த 3 இடத்துக்கும் போய்விட்டு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2,90,000. அதை தாண்டி நம்முடைய முன்னாள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அற்புதமான ஒரு சூழல் எப்படி இருக்கு தொழில் துறைக்கு அப்படிங்கிறத பத்தி இதெல்லாம் போய் பேசுவாங்க. ஆஸ்திரேலியால போய் பேச வந்தார். அதே போல சுவிட்சர்லாந்துல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துல போய் பேசினார். இதெல்லாம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றதுங்கிறதுக்காக சொல்றேன். இதனால வந்த விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலைல எல்லாரும் பேசுறாங்க என்ன வந்ததுன்னா, நான் சொல்றேன் என்ன வந்ததுன்னா 97,000 கோடி ரூபாய்கள் அந்த MOU 2,90,000 சொன்னேன் பாருங்க. அதுல 97,000 கோடி ரூபாய்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிவிட்டன
அப்படின்னு உயர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஜூலை மாசத்துல when he was தி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அப்ப சொன்னார். அப்படின்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா 9/27 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% மேல அது ஃப்ரக்டிஃபை ஆயிருக்கு. எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்னா அதுவும் அவர் கொடுத்த செய்தி தான். என்னன்னா 2,26,000 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7% மேலேயே தான் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத நிலைமை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4.6. அடுத்ததாக ஒரு நாடு நல்ல வளர்ச்சி பொருளாதார நிலையில வளரணும்னா பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது ரொம்ப அவசியம். அவங்க வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப அவசியம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா அளவில் 26% இருக்குன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 43% பெண்கள் அவர்கள் இந்த பொருளாதாரத்துக்கு மேம்படுவதற்காக முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் யூத் அது மிக அதிகமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றதை விட சமீபத்தில் ஒரு 4-5 நாள் முன்பாக இந்த மாநாட்டுக்கு முன்பாக யூஜிசியினுடைய சேர்மன் அவர் வந்துட்டு போறார். அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவிலேயே மிக சிறந்த ஸ்கில்டு லேபர், ரொம்ப தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அது, படித்த மாணவர்கள் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இது என்னாச்சு அது என்னாச்சு, தமிழ்நாட்டில் ஒன்றும் எல்லாருமே இன்னும் படிச்சுட்டு வந்துட்டாங்க ஆனா ஒன்றும் தகுதியே இல்லாதவர்கள்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. அதே சமயத்துல இன்னும் பெட்டர் ஸ்கில் தயாரிக்க வேணும் என்பதற்காக நம்முடைய முதல்வருடைய ஸ்கீம் நான் முதல்வர் அப்படிங்கிறது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது அவங்களுடைய ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதல்வர்களுடைய முயற்சி என்பது மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால பல யூனிவர்சிட்டிஸ், பல காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதுல பயன்பெறுகின்றார்கள் என்பது நான் கண்கூடாக பார்க்கின்றேன் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சூழல், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அமைதியான சூழல் இங்க இருக்கு. ரெண்டாவதாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய கவர்மெண்டாக நமக்கு இருக்கின்றது. மூன்றாவதாக புரோகிரசிவா, இது வந்து மேல மேல இதை டெவலப் பண்ணிட்டு போறோம். ஒரு ஆக்க சக்தியாக, ஊக்கம் தரும் சக்தியாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை தொடர்ந்து முன்னாடி இருந்த உயர் திரு தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் அல்லது தற்போதைய திரு டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப முனைப்போட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் வி மஸ்ட் கிவ் ஃபுல் அப்ரிசியேஷன் டு டாக்டர் டிஆர்பி ராஜா. ஏன்னா அவர் வந்து இந்த அளவுக்கு இப்ப உதாரணமா மஹிந்திரா அவர் வந்து பேசுறார், நான் வந்து இப்ப இதுல எல்லாம் நான் விடுபட்டுட்டேன், அதாவது கம்பெனிகள்ல முக்கியமான பொறுப்பு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா இல்லாம இப்ப வந்து ஓவரால் அட்வைசரி கெப்பாசிட்டியாக ஹெட்டிங் தி ஆர்கனைசேஷன் இன் அட்வைசரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இங்க கலந்துக்கிறேன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் டிஆர்பி ராஜா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு இப்பதான் வந்த ஒரு மினிஸ்டர், அவர் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு வெட்டரன் இந்த ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாருங்கிறத நீங்க பாத்துக்கணும். ரைட், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிக நமக்கு 6,60,000 கோடி ரூபாய்கள் வருகின்றது, நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகின்றன அப்படின்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப இது வந்து டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒன்று. அதோட இல்லாம நம்முடைய ஆரம்பத்துல வந்து நம்முடைய முதல்வர் பேசினதாக இருக்கட்டும், வேலிடிக்டரி அதாவது க்ளோசிங் செரிமனியில பேசுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் அதாவது எப்படி தமிழ்நாடு முன்னேற போகின்றது, அதற்கு நாம என்னென்ன செய்கின்றோம், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்டா நான் என்ன பாக்குறேன்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுக்கு ஒரு கமிட்டி போட்டுருவோம். ஏதோ கையெழுத்து போட்டோம், இன்னைக்கு வந்தீங்களா விறுவிறுன்னு கையெழுத்து போட்டோம், எல்லாரும் டீ சாப்பிட்டோம், எல்லாரும் பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிறது இல்லாம இதை சீரியஸா கன்வெர்ட்டிங் தட் இன்டு கான்கிரீட் ஆக்ஷன் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை செய்வதற்காக ஒரு தனி குழு, அதுல டாக்டர் டிஆர்பி ராஜா அவர்களை தலைமையில ஒரு கமிட்டி போடுறாரு. அதை தாண்டி நேரடியாக அதை ஏன்னா மானிட்டர் பண்ணணும், சும்மா கையெழுத்து போட்டா ஒட்டி போறாது,
அதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டா கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கமிட்டி. 2வது கமிட்டி மட்டும் போறாமல், நீங்க எப்ப வேணாலும் என்ன நீங்க கான்டாக்ட் பண்ண, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்றால், அதாவது ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் உங்களை கைது போட்டுருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டெஃபினட்டா டிஃபிகல்டிஸ் இருக்குமானால், அதை வந்து நானே அதை தீர்த்து வைக்கின்றேன், நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ கடனுக்காக ஒரு மீட்டிங் நடத்திட்டு எம்ஓஐ போட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. சரி, இது ஒரு பக்கம். அதனால இது வந்து அருமையான கூட்டு முயற்சி நம்முடைய முதல்வர் தலைமையில டாக்டர் டிஆர்பி ராஜா, மற்ற அமைச்சர்கள், அதுவும் இந்த ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் எம்எஸ்எம்இ அந்த மினிஸ்டரும் அன்பரசன், உயர்த்தின அன்பரசன் அவர்களும் அந்த செக்டாரையும் அதுல இன்வால்வ் பண்றாரு. அவரும் மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்க போகின்றது. ஸ்டார்ட் அப் நிறைய கம்பெனிஸ்லாம் வர இருக்கின்றன. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்னு எடுத்துட்டீங்கன்னா 1/3 தேர்டு பொசிஷன், 1/3 இல்ல தேர்டு பொசிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது 2வது இடத்துல நாம இருக்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆகவே ஓவராலா நான் எனக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை பார்க்கும்போது அடுத்தது சில பேர் பேசுறத நான் நேரடியாக கேட்டேன். அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு இருந்தது. எல்லா இஷ்யூஸுக்கும் ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளியரன்சஸும் கிடைக்கிற மாதிரி. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல முன்னாடி இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்ப வந்து அதை ரொம்ப மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க தமிழ்நாட்டினுடைய இந்த என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி எல்லாரும் ஆளுகை விஷயத்துக்கு எதிர்த்து பேசுறவங்களா பேசிட்டே இருக்காங்க. பட் நீங்களோ நானோ பேசுவதை விட யார் இங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ அவங்களுடைய இம்ப்ரெஷன் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க சொல்றாங்க, we are extremely happy with இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதா இருக்கட்டும், ஹார்பரா இருக்கட்டும், அல்லது சாலை வசதியாக இருக்கட்டும், ஏர்போர்ட் வசதியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான வசதிகளையும் கொண்டது தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ரொம்ப சிறப்பாக பேசிட்டு அவங்க போகின்றார்கள். அப்படின்னா ஆர் யூ நாட் ஹாப்பி ஆஸ் அ தமிழியன்? டெஃபினெட்லி வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் வாட் திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டன். அவங்களுடைய தொடர்ந்து இந்த பணியை செய்து இன்னும் மேம்பேலும் இந்த 6,60,000 கோடிங்கிறது இம்மிடியட்டா வரப்போறது கிடையாது. எஸ், இந்த ஃபேஸ்டு மேனர் தான் வரும். பட் நல்ல பிரமாதமான துவக்கம் இது. ஒரு 5-6 வருஷம் இவங்க எடுத்துட்ட முயற்சி என்னன்னா, $1 trillion எக்கானமி அப்படின்னு தான் நம்முடைய முதல்வருடைய இலக்கு. இதுல முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும், நான் அதை சொல்ல வருகிறேன். அதாவது 2030 இது வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல $1 trillion, அதாவது ஒரு $1 trillion, ஒரு ட்ரில்லியன்ங்கிறது 83 லட்சம் கோடி ரூபாய்கள் டாலர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 83 ரூபாய் கணக்கு ஒரு டாலருக்கு. அப்படி எடுத்துன்னா 83 லட்சம் கோடி ரூபாய்கள். இது வந்து இந்தியாவே நம்மை நோக்கி வியந்து பார்க்கின்றது. அவங்களா என்னடா அது தமிழ்நாடு எல்லாரையும் பீட் பண்ணிட்டு முதல் நிலைமைக்கு வந்துடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நம்ம தமிழ்நாட்டையும், உத்தரப்பிரதேசையும், தமிழ்நாட்டையும், ஆந்திராவையும், தமிழ்நாட்டையும், கர்நாடகாவையும் நீங்க கம்பேர் பண்ணி அது பாருங்கள். கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பெங்களூர் ரொம்ப பிரமாதமான ஏர்போர்ட்டாக எடுத்து நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஹைதராபாடும் அப்படி டெவலப் பண்ண சார். அங்கெல்லாம் நான் போனோம் சார். ஸ்லீப்பி ஏரியா சார் அந்த பெங்களூருங்கிறது. அதை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு முனைப்பை காட்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கு எவ்வளவு உடனே ஏதோ ஜீபும்பா வேலை செஞ்சு ஒரே நாள்லயே முடிச்சாங்களான்னு. இப்ப 10 வருஷமாக நான் யாரையும் குறை சொல்வதாக இல்லை. அதற்கு பிறகு இவங்க வந்திருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் தெரிந்து கொண்டு பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறாங்க. அதுக்கு எல்லா கிளியரன்ஸஸும் வந்தாச்சு. ரைட், இடமெல்லாம் எடுத்தாச்சு. இது 7 வருஷத்துல நடக்க போற சமாச்சாரம். ஆனாலும் கூட அதற்கு முனைப்பு காட்டி ஏதாவது ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இருக்கு பாருங்க, அதைத்தான் நம்ம பாராட்டணும். இதோ உடனே இம்மிடியேட்டா ஏதோ இன்ஸ்டன்ட் காஃபி ஆர் டீ மாதிரி கிடையாது. இது வந்து இட் வில் டேக் டைம். பட் அந்த தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? அதுதானே இந்த $1 trillion பேசுறோம். ஆமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $5 trillion பேசுறாரு நம்முடைய பாரத பிரதமர். அது வந்து அச்சீவ் பண்ண முடியும்னா அது தமிழ்நாடும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்தா தானே முடியும். தமிழ்நாட்டை விட்டுட்டு நீங்க வந்து
இந்தியா வளர முடியும்னு சொல்ல முடியுமா என்ன? சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க, டாக்டர் ரகுராம் ராஜன் போன்றவர்கள், டாக்டர் சுப்பிரமணியம் போன்றவர்கள், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட், அதாவது $1 trillion அப்படிங்கிறது ஒரு ஆம்பிஷியஸ், அதாவது ரொம்ப பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுவும் சொல்லிட்டு 18% வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது, குரோத்துங்கிறது 18% வருஷா வருஷம் இருக்குன்றாங்க. ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட், இப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி போன வருஷம் எவ்வளவு தெரியுமா? 14% மேல, 14.6 if I am right. சோ இதை வந்து 18 ஆக்குறது இஸ் டிஃபிகல்ட் கேட்கிறேன். அதாவது 8% அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கரண்ட் ரேட்டை பேஸ் பண்ணி இப்போ சொன்னீங்கன்னா 14.6% வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வந்து 18% நீங்க மாத்தணும் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் இட் இஸ் குவைட் பாசிபிள். அண்ட் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா நாம நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. வந்திருக்கிறத பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்றேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பாரதத்தினுடைய பியூஷ் கோயல் அவரே வந்து தமிழ்நாட்டை பத்தி ரொம்ப உயர்வா பத்தி பேசுறாரு. இவங்கெல்லாம் ஏதாவது தாறுமாறா பேசினாங்கன்னா நான் அதை பத்தி கவலைப்படல. டெஃபினட்டா இந்தியாவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் செய்ய போகின்றதுன்னு அவர் வந்து பேசினதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப ஹுண்டாய் எடுத்துட்டீங்கன்னா இருக்கு ஆல்ரெடி. அது வந்து அடிஷனா வந்து ஒரு 1180 கோடி ரூபாய்கள் இங்க செலவு பண்ண போறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் சோலார் அப்படிங்கிறது 5600 கோடி ரூபாய்களை செலவு பண்ண போறாங்க. கோத்ரெஜ், இட்ஸ் அ கம்பெனி, எக்ஸிஸ்டிங் கம்பெனி, 515 கோடி. இது மாதிரி சின்ன சின்னதா நீங்க எடுத்துட்டாலும் நான் சொல்றேன்னா இந்த எம்எஸ்எம்பி சொல்றேன்னா அவங்கெல்லாம் பேசுறாங்க. அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சார். செகண்ட் டே பார்க்கும்பொழுது அவங்கெல்லாம் இந்த கியூல போய் போட்டோ எடுக்கிறதுக்காக சிஎம்மோட போறதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க 200 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், இன்னொருத்தர் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம், இன்னொரு 300 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், நாங்க இவ்வளவு தூரம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் அடிஷனலா பண்றோம். ஏன்னா வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப இதெல்லாம் தான் சார் சிறுதொழில் பெருவண்ணம்ங்கிற மாதிரி இத்தனை இவ்வளவு பேர் சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் 500, 300, 400 அப்படின்லாம் போட்டா எவ்வளவு பெரிய விஷயமாக நீங்க பார்க்கணும். அதே மாதிரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவங்க ஒரு 12,000 கோடி பண்ண போறாங்க. அப்புறம் பென்டகிரான் அப்படிங்கிறது அவன் வந்து 40,500 கோடி, ஜேஎஸ்டபிள்யூ அவன் ஒரு 1000 கோடி, டிவிஎஸ் ஒரு 5,000 கோடி, மிட்சுபிஷி 200 கோடி, ஹுண்டாய் நான் முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1100 கோடி. அப்புறம் அதை தாண்டி வியட்நாம் வெக வேகமாக வளர்ந்து கொண்டு, இதை பத்தி நான் பல முறை சொல்லியிருக்கேன். வியட்நாமை நீங்க சாதாரணமா நினைக்கவே கூடாது. அது வந்து பெரிய எக்கனாமிக் ஜெயண்டாக இன்னும் சில வருடங்கள்ல மாறப்போகின்றது. ரொம்ப உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த அந்த வியட்நாம்ல இருந்து விண்ட்ஃபாஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பு, அது என்ற ஒரு ஆர்கனைசேஷன், அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அது வந்து 16,000 கோடி ரூபாய்கள் கொண்டு வராங்க. அதே மாதிரி மெர்சர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அவங்க வேற பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது டெஃபினட்டா உங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பாருங்க, உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டர். அதுல வந்து 3,79,000 கோடி ரூபாய் வரப்போகுது. எரிசக்தி நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்திருக்கீங்க. அது இன்னொரு கேள்வி கேட்கறோம், எங்க நீங்க பவருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா இருக்கிற பவர் இப்ப டெஃபினட்டா போறோம். அதை தாண்டி இப்ப வரக்கூடிய பவர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1,35,000 கோடி ரூபாய்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா, குறிப்பாக எல்லாம் பசுமை மின்சாரம் எல்லாம் வந்து கிரீன் எனர்ஜியாக கொண்டு வராங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் a பிக் திங். அது வந்து ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்ய போகின்றது. நாட் ஓன்லி இப்ப ஏதோ மின்சாரம் தயார் பண்றது மட்டுமல்லாமல் அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்போட இருக்கக்கூடிய மின்சாரமாக இருக்க போறதுங்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி தராதான் என்ன? ஆகவே இதை நான் பார்க்கணும். அப்புறம் வீட்டு வசதி துறை அப்படின்னு எடுத்துனேன், ஹவுசிங் அந்த மாதிரி எடுத்துனேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய 62,000. அப்புறம் வந்து
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 22 இன்னைக்கு எந்தெந்த ஏரியாலாம் கொண்டு வராங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது, அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அன்னைக்கு பேசும்போது சொல்றாங்க, நாங்கள் வந்து சிங்கப்பூர்ல இருக்கோம் சார், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுல 200 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம். இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்கள் ஆல்ரெடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பேங்கிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார், அதை நாங்கள் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், ஒரு 500 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி டெக்னாலஜி ஆஃப் டுடே அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர். அந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இப்போ ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு, அது இன்னும் நிறைய கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக மிகப்பெரிய அளவிற்கு இது மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு உதவி செய்ய போகின்றது அப்படிங்கறத நான் பார்க்குறேன். 9 கண்ட்ரிஸ் பார்ட்னர் கண்ட்ரிஸா வந்திருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் 9 கண்ட்ரிஸ் தே ஹேவ் ஆல்ரெடி லைன்ட் அப் ஆஸ் பார்ட்னர் கம்பெனிஸ். அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் MSMEலேருந்து பிக் ஜாயிண்ட்ஸ் ஆல்சோ ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அம்பானி அவரும் இன்னும் நான் ஃபர்தரா 35,000 கோடி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில், இன்னும் ஃபர்தரா நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு இதில் வந்து அவர் பேசுகின்றார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எலக்ட்ரானிக் ஹப்பா இங்கே தமிழ்நாடு மாறப்போகின்றது. எலக்ட்ரானிக் ஹப்புங்கிறது அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்னன்னா, சென்னையில மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர், அப்புறம் திருவண்ணாமலை கூட, இன்னும் மற்ற தஞ்சாவூர் சைடு அந்த பக்கத்துல கூட புதுதாக நிறைய யூனிட்ஸ்லாம் வருகின்றது. அப்ப டிஸ்பர்சல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒரே இடத்துலயே கான்சென்ட்ரேஷனா இல்லாமல் பரவலாக எல்லா இடத்துக்கும் வருகின்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த நட்ஷல் ஐ வாண்ட் டு சே தட் திஸ் இஸ் அ வெரி பிக் சக்சஸ். இட்ஸ் அ பிக் சக்சஸ் ஸ்டோரி ஃபார் தமிழ்நாடு. இது டெஃபினட்டாக நம்முடைய முதல்வருடைய ஒரு அக்ரெசிவ் சிங்கிள், அதாவது ஏகாகிர சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே எண்ணப்பாடோட இருக்கக்கூடிய அவருடைய அந்த முயற்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் என்பதுல எனக்கு சந்தேகமே கிடையாது சார். இந்த ஆட்சியாளர்களை பார்த்து முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பேசுறாரு. அப்ப கடந்த ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை வரலையா சார்? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, நான் முன்னாடி உங்களை நான் குறை சொல்றதுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் பொழுது இருந்த பொழுது ஒரு 2,20,000 கோடி ரூபாய்க்கு MOU கையெழுத்தாச்சு. அதே போல திரு எடப்பாடி அவர்கள் பீரியட்ல ஏதோ 3 லட்சம் கோடிக்கு மேல கையெழுத்தாச்சு. பட் எவ்வளவு ரியாலிட்டி கன்வெர்ட் ஆச்சு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட் வாஸ் நாட் ஒர்த் மென்ஷனிங் அட் ஆல். அதே மாதிரி தான் EPS பீரியட்லயும் ஒன்றும் பெருசா ஒன்றும் வரலை. ஆனால் இந்த தடவை வருங்கிறதுக்கு என்னன்னா, இந்த தரவு ப்ரொஃபஷனலிசம் CM ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, அப்புறம் அந்த அபிஷியல்ஸ் எல்லாரும், மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் திஸ் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். டாக்டர் TRB ராஜா பேசும்பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுறாரு அவர். ஏன்னா அவருக்கு அந்த பேக்ரவுண்டு பிரமாதமா இருக்கு. அவர் எல்லாரும், அதுவும் அவருடைய பாணியை பாருங்க, எல்லாரும் சின்ன ஒவ்வொருத்தரா வராங்கன்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வாங்கின போட்டோ CM-ஓட எடுக்கிறாங்க. எல்லாரையும் கும்பிட்டு கையை குலுக்கி அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து they are all very happy sir, they are all very happy. அதனால முன்னாடிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது தரவு ப்ரொஃபஷனலிசம் இருப்பதனால ஒரே முனைப்பு, நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, ஏகாகிர சித்தம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த முயற்சி என்பது பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos.
Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.